சிந்தாதிரிப்பேட்டை நெடுஞ்செழியன் நகரை சேர்ந்தவர் மோகன். நேற்று முன்தினம் இரவு மோகன் மற்றும் அவரது மகன் பிரதீப்பிடம் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி மோகனின் மனைவி பத்மாவதியை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமார் தலைமையிலான போலீசார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அக்கம் பக்கத்தினர் அனைவர் முன்னிலையிலும் மிரட்டப்பட்டதால் மனமுடைந்த பத்மாவதி திடீரென போலீசார் முன்னிலையிலேயே தீ குளித்தார். இதையடுத்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழக்கும் முன் மெஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் அளித்த மரண வாக்குமூலத்தில் தனது குடும்பத்தினரை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சிவமணி, உதவி ஆய்வாளர் குமார் ஆகியோர் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் தனது தற்கொலைக்கு அவர்கள் இருவர்தான் காரணம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று பத்மாவதியின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை காவல்துறை ஆணையர் கரண் சின்ஹா உத்தரவின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் சிவமணி, உதவி ஆய்வாளர் குமார் ஆகியோர் மீது பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிஓ விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ள இருவரும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.